உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கா என்னை பார்த்து? ஒருவேளை பயப்படுறனால தான் ஓடிட்டுருக்கீங்களோ நீங்கள்? வேறு எதாவது பிரச்சனையா உங்களுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? யாரோ அழுகுற சவுண்டு கேட்குது. எதுக்காக அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, எதுக்காக அழுகுறீங்க நீங்க? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆஃபீஸாக வந்து ரன் ஆகிட்டு இருந்த ஒரு பிளேஸ் தான் இது. இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப இங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா வந்து தெரிஞ்சு அவங்க வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அதை வந்து கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா, அந்த இதை தாங்க முடியாமல் வீட்லேயே வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டா. அதுக்கப்புறமா அந்த ஆன்மா வந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த மேனேஜரை வந்து பழி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவருமே வந்து இறந்துட்டார் திடீர்னு. அவரும் எதுக்கு இறந்தாரு தெரில, அந்த பொண்ணோட ஆத்மா தான் அவரை பழி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க எல்லாராலையும் நம்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃபேக்ட்ரியில் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அந்த பொண்ணோட ஆத்மா தான் இங்கே இருந்து இவ்வளவும் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆளாக வந்து வேலைக்கு வரதை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அப்படியே வந்து பரவும் யாருமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வரல. அதனால தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனால் நான் வந்ததுலேருந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணேன் யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. செக் பண்ணிட்டு நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒர்க் பண்ணி இறந்த அந்த பெண்ணோட ஆத்மா இங்கே தான் இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஓ, யார்? இப்போ யாரோ ஓடின மாதிரி சவுண்டு கேட்டுது, நீங்களா? ஓ மை காட், எவ்வளோ ஓவல் இருக்குது. ஓ சாரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் இருங்க. ஓகே, வாவ் சூப்பர். உங்க கூட பேசலான்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பேச முடியுமா?
இங்கே உண்மையிலே ஆன்மா தானே இருக்க? கைஸ், இது வந்து ரொம்ப சின்ன இடமா தான் இருக்குது. ஸோ இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். உள்ளார ஆள் யாருமே வந்து இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் நைட் விஷனே ப்ளேஸ் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சரி, நான் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன், என் கூட வந்து பேசுவீங்களா? ஸோ கைஸ், நான் இந்த இடத்த தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து இப்போ லைட் அவுட்டில் வந்து எதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பார்க்குறேன். கைஸ், ஃபைனலாக வந்து எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பிச் பிளாக்கில் தான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு சில பேர் வந்து நைட் விஷன்லேருந்து நீங்கள் அதை பார்க்குறப்ப நான் கையிலையும் வந்து ஒரு நைட் விஷன் யூஸ் பண்ணுறேன்ல, ஸோ வந்து நான் ரொம்ப லைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஒரு சில டவுட் இருந்தது. அதை இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னென்னா வந்து ஐஆர் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த லைட்டோட வெளிச்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸில் வந்து நான் லைட் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி தெரியுதுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் லைட்டு. நம்ம கண்ணுக்கு வந்து அந்த வெளிச்சமே தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போது இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நான் என்டையராக பிச் பிளாக்கில் தான் நான் இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்க ஆன்மா தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தான் இருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து இங்கே இருக்கிற ஆன்மா வந்து எதுவுமே வந்து பிஹேவ் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். என் கூட வந்து பேச முடியுமா? இப்போ நான் ஃபுல் டார்க்கில் தான் இருக்கேன். இப்போ யாரும் இந்த இடத்துல இப்போ சல்லுன்னு ஓட்டுற மாதிரி இருந்தது, தெளிவாக கேப்சர் ஆச்சு. ஹலோ, இருக்கீங்களா? இப்போ இங்கே யாரோ ஓடினாங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே தான் இப்போ யாரோ போனதை பார்த்தேன் நான். வேகமாக ஓடினீங்க, எதுக்காக ஓடினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெளிவாக பார்த்தேன் இந்த இடத்துல. இப்போ சல்லுன்னு ஏதோ ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்தது உள்ள. இப்போ இங்கே யாரோ ஓடின சவுண்டு கேட்டது. இப்போ யார் இங்கே ஓடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக ஓடுறீங்க? ஹலோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்கள். ஹலோ, எதுக்கு அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெளிவாக கேட்குது ஒரு வாய்ஸ். ஃபுல் இருட்டில் தான் இப்போ உங்களை தேடி வரேன்.
நீங்கள் என் கூட தாராளமாக வந்து பேசலாம். உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள். ஹலோ, என் கூட ஏதாவது பேசணும்னு நினச்சி தாராளமாக பேசலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுத மாதிரி சவுண்டு கேட்டுது. உங்கள் குரல் தானே அது? ஹலோ, உங்கள் வாய்ஸ் தானா? எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, என்ன ஒயர்றா இது? ஓ மை காட் கைஸ், இப்போ இந்த ரூமில் இருந்துன்னு வந்தோம், தெளிவாக பார்த்தேன். இங்கே நான் இருட்டில், நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து தனியாக வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான்? பயப்படுற மாதிரியா இருந்தால் நான் இங்கே வந்திருப்பேனா? எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் தாராளமாக வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கைஸ், எனக்கு என்னமோ அவங்க அழுத வாய்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடுறது, இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப எனக்கு என்னமோ சம்திங். இது வரைக்கும் நான் எவ்வளோ இடத்த போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி நான் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. என்னை வந்து பர்சனலாக இருந்து அட்டாக்கும் பண்ணலை. ஆனால் வந்து ஏதோ பயத்தில் ஓடுற மாதிரி இருக்குது அந்த ஆன்மா. மேபி வந்து நான் அவங்கள்ட்டே பேசுகிறேன். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்கல்ல, என்னை பார்த்து ஓடுறீங்களா? பயப்படுறீங்களா நீங்கள்? உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கா என்னை பார்த்து? ஒருவேளை பயப்படுறனால தான் ஓடிட்டுருக்கீங்களோ நீங்கள்? வேறு எதாவது பிரச்சனையா உங்களுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? யாரோ அழுகுற சவுண்டு கேட்குது.
எதுக்காக அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, எதுக்காக அழுகுறீங்க நீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? நல்லா தெளிவாக கேட்குது. எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? எனக்கு அதில் ஒரு சில வார்த்தை மட்டும் கேட்குது. வேணாம் வேணாம் வேணான்னு விட்டுரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை கேட்குது அதில், அவங்க அழுததில். நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா துன்புறுத்துறதுக்காக வரல. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். நீங்கள் பயத்தில் இருக்கீங்களா? பயப்படுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பியாக நினச்சிக்கோங்க. எதுக்கு அழுகுறீங்கக்கா? ஹலோ, எதுக்கு அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் அழுவாதீங்க. நான் உங்களை கண்டிப்பாக துன்புறுத்துறதுக்காக வரல. நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு நடந்தது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், எனக்கு புரியுது. நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நினச்சிக்கிங்க, உங்களோட தம்பி தான் நினச்சிக்கலாம். நீங்கள் என்ன, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. இறந்த நிலைமையிலையும் நீங்கள் வந்து இவ்வளோ பயத்தில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு என்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ உள்ளார தான் நீங்கள் அழுகிற சவுண்டு கேட்குது. நான் உள்ளார வரேன். ப்ளீஸ் அழுவாதீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பியாக என்னை நினச்சிக்கிங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். கேட்குறீங்களா? நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இதே இருட்டில் அப்படியே வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். கேட்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? லாஸ்ட்டு ட்ரை தான். ஆனால் அவங்க என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவங்க நினைக்கல. நீங்கள் பயப்பட வேணாம். தாராளமாக என்கிட்ட ஏதாவது உதவி வேணுன்னா கேளுங்க. எதுக்கு இவ்வளோ அமைதியாகிட்டீங்க? அப்போ உங்களுக்கு என்கிட்டேருந்து எந்த உதவியும் வேணாமா? ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக உங்களோட தம்பியை நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட இதை கேட்டிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படலையா? சரி, ஓகே. நான் இங்கே வந்து உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஐ எம் ரியலி சாரி. ஓகே.
கண்டிப்பாக உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ரொம்ப சின்ன இடமா தான் இருந்தது, டக்குன்னு எக்ஸ்ப்ளோரும் பண்ணிட்டேன். லைட் அவுட்டில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட அதிகமான டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட் அவுட்லேயே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியுமே அந்த ஆத்மாவுக்கு எதுவும் நம்மகிட்ட வந்து ஹெல்ப்பு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நீங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிங்க. அண்டு ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன்க்கா. நீங்கள் என்னை வந்து தம்பியை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களை அக்காவை தான் நினைக்கிறேன். உங்களோட ஆத்மா சீக்கிரமாக சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன். உங்களை ஏதாவது துன்புறுத்திருந்தால் மன்னிச்சிக்கோங்க, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே கேஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணுறது, இங்கே சுச்சுவேஷன் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட டியூரேஷனும் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை வாரி வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.